கத்தி பட்டு இந்த பாரு கண்ணு தங்க எப்படி அடிபட்டுக்குது. திருவண்ணாமலை ஆரணியை அடுத்த இரும்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் கோட்டீஸ்வரன். இவர் ஆவடி பட்டாலியன் படையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அனிதா 24 வயதான நிறைமாத கர்ப்பிணி. பிரசவத்திற்காக கடந்த 12ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 16ஆம் தேதியான நேற்று இரவு அனிதாவிற்கு பிரசவ வலி அதிகமான நிலையில் 17ஆம் தேதி அன்று காலை குழந்தை பேறு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அப்போது இறந்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் அனிதா கவலைக்கிடமாக இருப்பதாக உறவினர்களுக்கு மருத்துவர்கள் தகவல் தெரிவித்து இருந்த நிலையில் சிறிது நேரத்தில் அனிதாவும் உயிரிழந்துள்ளார். முறையான சிகிச்சை அளிக்காததால் தான் குழந்தை மற்றும் மனைவி இறந்துவிட்டதாக கணவர் கோட்டீஸ்வரன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நார்மல்னு சொல்லிட்டு 9 மணிக்கு மாத்திரை கொடுத்தாங்க சார் வலிக்கு. அதுக்கப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டு திருப்பி 12 மணிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. திருப்பி 1 மணிக்கு 3 இன்ஜெக்ஷன் வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடையில் அந்த சைடில் எல்லா இடமும் அறுத்துட்டாங்க எங்கள் முன்னாடியே. அதுக்கப்புறம் சித்தி என்னால் முடியல, எனக்கு பண்ணிவிடுங்க, என் வீட்டுக்காரர் வர சொல்லுனாங்க. நாங்கள் 3 பேர் கையெழுத்து போடுறோம் சார். அதுக்கப்புறம் அவங்க நீங்களாம் குழந்தை பெற்றுக்கலையான்னு என்னை கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் முடியலன்னு அடிச்சுக்கிட்ட பிறகு குழந்தைக்கு மூச்சு திணறுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இட்டுன்னு போனாங்க சார். 5 மணிக்கு நோய்ஞ்சுங்க, 8 மணி வரைக்கும் கேட்குறேன், எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் போலீஸே அங்கே வருது சார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டவுட் வந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் தெரியாது. ஆனால் காலைல 6 மணி ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. அவங்க உள்ள வேற ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. டாக்டரே இல்லை, அவங்க டியூட்டி 6 மணியோட முடிச்சுட்டு ஓட்டாங்க. ஆமாம், ஆப்ரேஷன் தேட்டரில் வேற. ஆனால் இங்கே இல்லைன்னு ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து தூக்கின்னு வரும்போதே மூச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் கையில் முன்னிட்டு சொல்லணும்ல சார். இந்தமாரி இல்லை, நாங்கள் கை வைக்கட்டுமா நான் அவங்களும் ஆச்சு சொல்லியிருக்கணும்ல. அவங்களும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேருமே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. தங்கச்சி வந்து 12ஆம் தேதி பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணது வந்து 13ஆம் தேதி டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 13ஆம் தேதி டெலிவரி ஆகலை. அடுத்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் டெலிவரி ஆப்ரேஷனும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி 2 நாளாக கேட்டுன்னு இருக்கோம். ஆனால் ஆப்ரேஷனே பண்ணலை. நேற்று நைட்டு 9 மணிக்கு வலி எடுத்து ஒரு 12 மணி நேரம் அப்படியே வச்சு வெயிட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறாங்க, டாக்டரே அங்கே ஆள் இல்லை, டாக்டர் இல்லாத மாதிரி ட்ரைனிங் டாக்டர் வச்சு பண்ணி இப்போது அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் போய்ட்டு கேட்கும்போது டாக்டர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. நாங்கள் போய்ட்டு அங்கே நிற்கிறோம். நீங்கள் டாக்டர்கிட்டேருந்து நாங்கள் எதனால் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ரீசன் கேட்குறோம். டாக்டர் அங்கேருந்து இடையே போயிட்டாங்க. நாங்கள் போய்ட்டு பேசிட்டு வந்து சொல்கிற மாதிரி போயிட்டாங்க. போய்ட்டு நாங்கள் டீனுக்கிட்ட பேசுகிறோம். அவரும் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு எதோ தெரியாதுன்றதுனால ஏதோ மெடிக்கல் நேம் சொல்லி இதனால் இறந்துட்டாங்க அதனால் இறந்துட்டாங்கன்ற இது சொல்கிறாங்க. எங்களுக்கு அங்கே உள்ள டாக்டர் இருந்தாங்களா இல்லையா, இல்லை ஆப்ரேஷன் பண்ண ட்ரைனிங் டாக்டரா என்னன்னு சொல்லி எங்களுக்கு முடிவு தரணும். எங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் அந்த டீனும் வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளோதான் சார். இதுமாரி யாருக்கும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சரியான ட்ரீட்மெண்ட் நடக்காதுன்னா யாருக்கும் இதுமாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு முறையான தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கணும். இறப்புக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இறப்புக்கு வந்து மருத்துவர் அலட்சியம் தான் சார். மருத்துவர் அலட்சியம் தான். அங்கே டாக்டருங்க யாருமே சரியான டாக்டருங்க இல்லை. அவங்க வந்து போதுமான அளவுக்கு மானிட்டரே பண்ணலை. ஏதோ சும்மா போகிற போக்கில் ஏதோ நார்மலான டெலிவரி பார்க்குற மாதிரி பார்த்ததுனால தான் இந்த உயிர் போனதுக்கு காரணமே அதான். அங்கே வந்து ட்ரைனிங் டாக்டர் இருந்ததுனால தான் இப்போ அந்த உயிரை போயிருக்கு. முறையான டாக்டர் யாருன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு அங்கே ஏற்பட்டுவே இருக்காது சார். அவங்க அப்ரோச்சே சரியில்லை, மரியாதை இல்லை. எப்போ கேட்டாலும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ரொம்ப தரகுறவாக ரொம்ப நீங்கள் டாக்டர் நாங்கள் டாக்டர் மாதிரி ரொம்ப தரகுறமான பேச்சு. எதுவுமே அவங்க நடவடிக்கை சரியில்லை சார். எங்கே இருக்கு இப்போ சார்? குழந்தையோட கூட நாங்கள் காலையிலேருந்து கையில் தான் சார் வச்சுருக்கோம். அது ஹாஸ்பிட்டலில் உள்ளே கூட வைக்கல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அது குழந்தையோட நீங்களே பார்த்தீங்க வெளியே தான் வச்சுன்னு இருக்கோம். அம்மாவை மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க போயிட்டு கேட்டால் மார்ச்சரில் வச்சுன்னு இருக்காங்க சார். நாங்கள் டிமாண்ட் என்னன்னா வந்து அந்த சிசேரியன் பண்ண டாக்டர் கூப்பிட்டு அங்கே உள்ள டாக்டர் இருந்தாங்களா இல்லை அந்த ஃபுட்டேஜ் வேணும் சார். எங்களுக்கு உள்ள ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் இருந்தாங்களா இல்லை அந்த ஃபுட்டேஜ் வேணும். டாக்டர் கைது பண்ண சார். பண்ணி அவங்க எதனால் இருந்தாங்கன்ற டீட்டெயில் எங்களுக்கு தரணும் சார். புகார் கொடுத்துருக்காங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.